வணக்கம், நான் உங்கள் சசி அங்காளம்மன் அக்ரோலேருந்துங்க. நம்ம இதுக்கு முன்னாடி வெங்காய விதையின் ரகங்கள் மற்றும் களைக்கொல்லி பயன்பாடு அதை பற்றி பார்த்துருந்தோம். இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடியோவில் உரம் நிர்வாகத்தை பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக வெங்காய விதையை பொறுத்தளவுக்கு நீங்கள் காய் நடவோ நாற்று நடவோ நீங்கள் எதை நீங்கள் நடவு செஞ்சுருந்தீங்கனாலும் ஏக்கருக்கு 100 கிலோ டிஏபி அடி உரமாக இடணுங்க. நீங்கள் நடவு செஞ்சு 20வது நாள் 100 கிலோ 20-20-0-13 காம்ப்ளெக்ஸையும் அது கூட 10 கிலோ பயோஜெல் கொடுக்கணும். இது என்ன புதுசாக இருக்குன்னு நினைக்க வேணாம், இது முற்றிலும் ஆர்கானிக்கான ஜெல்லுங்க. இதில் சீவிடு, கடல் பாசியிலிருந்து எடுக்கக்கூடிய சீவிடு, ஹியூமிக், ஃபல்விக் மற்றும் நியூட்ரியன்ஸ் கலந்ததுங்க. இதை விடும்போது உங்களுக்கு இந்த பனி வெயில்னால ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை இந்த பயிர்களுக்கு ரிலீஸ் பண்ணி கொடுக்கறதோட பயிர் வளர்ச்சி நல்லா இருக்குங்க. மேலும் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகம் பண்ணி கொடுக்கும். நீங்கள் இந்த ஜெல்லை ஒரு ஏக்கருக்கு 10 கிலோங்கிற விதத்தில் 2 டைம் விடும்போது பயிரோட வளர்ச்சி நல்லா இருக்கிறதோட தண்டுக்கும் நல்லா இருக்கும். ஸோ உங்களுக்கு பல்ப் சைஸ் உங்களுக்கு நல்லா பெருவட்டா, காய் நல்லா பெருவட்டாகவும் கலராகவும் வருங்க. இதை பற்றி மேலும் வேற என்ன தகவல் தேவைன்னா கீழே இருக்கிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு ஜெல்லு தேவைனாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்க. உர நிர்வாகத்தை பற்றி வேறு எது சந்தேகம்னாலும் டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணுங்க. மேலும் இதை மாதிரி உங்களுக்கு விரிவான விளக்கங்களுக்கு என் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.